ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆக்ஷன் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிருச்சு. டே 2 நல்லா சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதோட சேர்த்து நம்ம 12 டீமோட ஸ்குவாட் லிஸ்ட்டை பார்த்துடலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த அப்டேட் வீடியோ உங்களை வந்து சேரும். ஃபஸ்ட்டாக அன்சோல்டான பிளேயர் லிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்குவாட் லிஸ்ட்டை போய் பார்க்க போயிடலாம். இந்த சீசனில் ராகுல் சௌத்ரி அன்சோல்டாக இருக்காரு. அப்புறம் தீபக் நிவாஸ் கூட இவரும் அன்சோல்டாக இருக்காரு. அப்புறம் சந்தீப் நரா இவரும் அன்சோல்டாக இருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ். இவங்க மொத்தமாக 9 ரேடர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் குமார், விஸ்வாஸ் கவுடா, மஹருத்ர கவுடா, சுசேல் கம்பரேக்கர், நம்ம மணிந்தர் சிங், அப்புறம் சாய் மிங் செங், ஏதோ கொரியன் பிளேயர் நினைக்கிறேன், ஆகாஷ், அர்ஜுன் ராத்தி, பிரணய் ராணே. ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒருத்தர் தான், சாகர் குமார். டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஷிண்டே, யாஷ் மாலிக், ஃபசல் அட்ராச்சலி, தீபக் ஷிண்டே, நிதிஷ் குமார், ஹேம்ராஜ், தீபக் குமார், மயூர் கதம், சம்பாஜி வம்புலே, வைபவ் கர்ஜே, ஸ்ரேயஸ், மஞ்சித் சௌத்ரி, பிரவீன் தாக்கூர். இந்த டீமோட டாப் பைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுல்தான் ஃபசல், அப்புறம் நம்மளோட மைட்டி மனிதர். இவங்க 2 பேர் காம்போவும் இந்த சீசனுக்கு செம்மையாக இருக்க போது. போன சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனுக்கு இவங்க 2 பேருக்குமே விலை ரொம்ப கம்மி தான். ஆனால் போன சீசனில் பார்த்துட்டிங்கன்னா ஃபசல் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு போயிருந்தார். இந்த சீசனில் கேட்டால் 50 லட்சம் தான். மைட்டி மனிதன் பார்த்தீங்கன்னா போன சீசனில் 2 கோடி 5 லட்சம் போயிருந்தார். இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 1 கோடி 15 லட்சம் தான் போயிருக்காரு. கேட்டால் பாதிக்கு பாதி வாங்கியிருக்காங்க. நல்ல பயம் தான் சொல்லணும் பெங்கால் வாரியர்ஸுக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸு. இவங்க மொத்தமாக 9 ரைடர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வால், அஜிங்கே பவார், ஜெய் பகவான், மஞ்சித் தாக்கூர், பங்கஜ், அக்ஷித் தூல், சுசேல் கத்தாரே, பிரமோத் சர்சிங், ஜதின். ஆல்ரவுண்டர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் நர்வால், சந்திரனிக் எம். டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் நந்தால், அருணால் பாபு, ஹாசன் தொங்கரே, ஆதித்யா குமார், பர்தீப் குலியா, ரோஹித் குமார், பொன் பார்த்திபன், லக்கி தன்கர். இவங்களோட டாப் பைஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுப்கி கிங்கான பர்தீப் நர்வாலும், அப்புறம் நம்ம செல்ல பிள்ளையான ஆறுச்சாமி அஜிங்கே பவரும் தான். இவங்க 2 பேர் ப்ரைஸ் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபர் ஆகும். நம்ம நினச்சது என்னமோ அங்கே நடந்துடணுமோன்ற மாதிரி தான். கேட்டகரி பி லிஸ்ட்டில் அஜிங்கே பவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுமே கேட்டால் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தார். ஏன்னா 1 கோடியே 10 லட்சத்துக்கு கடைசியாக நம்ம பெங்களூரு புல்ஸுக்கு சோல்ட் ஆனார். அஜிங்கே பவர்லாம் சத்தியமாக 1 கோடியை தாண்டுவார்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு மீடியமாக ரேட்டுக்கு போகிற ஒரு 6 லட்சத்துக்கு போவார்னு எதிர்பார்த்தது. ஆனால் 1 கோடியை தாண்டி போயிட்டார். பர்தீப்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. கேட்டால் 70 லட்சத்துக்கு தான் போனார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அன்சோல்ட் ஆகிற நிலைமைக்கு இருந்தார். ஏன்னா பேஸ் ப்ரைஸ்லேயே வாங்கிடுறாங்கன்ற மாதிரிலாம் இருந்துச்சு இவரை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி 70 லட்சத்துக்கு வந்தார். அப்புறம் பெங்களூரு புல்ஸ் இவரை பிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யூபிஎஸை பார்த்து எஃப்யூஎம் காலேஜ் ரிட்டர்ன் பண்ணி தான் கேட்டாங்க ஆக்ஷனு. ஆனால் எஃப்யூஎம் காலேஜ் அவங்க ரிட்டர்ன் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி. இவங்க டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைடிங் தான் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஒரு பல்கான 3 ரைடர் வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இவங்க ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னா நிவின் குமார், மோஹித், ஆஷிம் மாலிக், மானு, சித்தார்த் தேசாய்ங்க பார்த்துக்கோங்க, ஹிமான்சு, பிரவீன், வினய். இவங்க ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர். யாருன்னா ஆஷிஷ் நர்வால், நிதின் பன்வர், பிஜிந்தர் சௌத்ரி. இவங்க தான். இவங்க டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னா முகமது பாபா அலி, விக்ராந்த் கோக்கர், ஹைமத் அந்தில், சந்தீப் தேஸ்வால், கௌரவ் சில்லர், ஆஷிம் மாலிக், ராகுல், யோகேஷ் தையா, ரிங்கு நர்வால். இவங்க டீமோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் யூனிட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நெவின் குமார், ஆஷு மாலிக், சித்தார்த் தேசாய் எடுத்துக்கிட்டா கிட்ட பேஸ் அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க நம்ம டபாங் டெல்லி. இதில் 26 லட்சத்துக்கு டபாங் டெல்லி எடுத்திருக்காங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பிளேயர் இப்போ எப்படி ஆகிட்டாருன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இவர் ஃபார்முக்கு எந்த குறைச்சும் இல்லை. ஆனால் இவர்கிட்ட இருக்க இன்ஜுரி தான் ப்ராப்ளம். அதனால தான் இவர் இந்த ரேட்டுக்கு இருக்கார். ஆனால் இப்போ கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் டவுட்டே இல்லை. அப்புறம் ஆஷு மாலிக்னு பார்த்தீங்கன்னா போன சீசன் நெவின் இல்லாமல் ஆஷு மாலிக் மட்டுமே விளாண்டுட்டு கேட்ட செமிஃபைனலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த சீசனில் நெவின் இருக்கார். ஆஷு மாலிக் ப்ளஸ் நெவின் ப்ளஸ் சித்தார்த் தேசாய். இவங்க 3 பேர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ரைடிங்ட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க டீமுக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயன்ஸ். இவங்க மொத்தமாக 8 ரைடர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ், பர்தீப் தையா, நிதின் ஜெகன், குமான் சிங், மோனு, ஹிமான்சு சிங், ஆதேஷ். இவங்க டீமில் ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சலுன் கே, ரோஹன் சிங், நவிபக்ஸ், பாலாஜி டி, ஜதிந்தர் யாதவ். இதில் நவிபக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்யூஎம் கார்டை வச்சு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இவங்க டீமில் டிஃபெண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் குமார், மோஹித்,
ஹரஸ்லர், நிதிஷ், சோம்பி குலியா, வஹீத் ரஸ்மஹெரி, மனோஜ். எங்கள் டீமோட டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைன்னு பார்த்தீங்கன்னா குமான் சிங். இவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீசன் 8 ராமேஷ் சிங் கீழே விளையாண்டுருக்காரு. அதனாலே என்னமோ தெரில குஜராத் ஜெயின்ஸுக்கு இவர் வாங்கியிருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் நல்ல விலைக்கு கிடைக்கல. சரி இவர் தான் வந்தார், யங் பிளேயர் இருக்கிறனால ரொம்ப அதிக விலைக்கு கொடுத்து வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 1,97,00,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க இவரை. அதோடு சேர்த்து டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் நம்பர் 3ல இருக்கார் இவர். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸுக்கே பேர் போன டீம்னா நம்ம ஹரியானா சிவஸ் தான். ஹரியானா சிவம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய், ககன், விஷால், விகாஸ், சிவம் பட்டாரி, ஜெயசூர்யா, ககன், அபிஷேக். ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு கேட்டிங்கன்னா நெவின், மிஸ்ரா, சாஹில் நர்வால். டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பையில் நம்பர் 2ல் இருக்கிற நம்ம முகமது ரெசா சியானி தான். டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயதீப், மணிகண்டன், சஞ்சய், ஹர்தீப் கண்டோலா, ராகுல் சேத்வால், ஆஷிஷ் கில், மணிகண்டன். எங்கள் டீமோட டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேசா சியானி தான். இவர் 2,05,00,000 கொடுத்து நம்ம ஹரியானா சிவஸ் வாங்கியிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம மன்பிரீத் சிங்கோட எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா போன சீசனில் டைட்டில் அடிக்கிறதுக்காக வந்தாங்க. இந்த சீசனில் இவரை வச்சு டைட்டில் அடிப்பாங்கன்னு பார்ப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவாஸ் தான். நம்ம தான் ரைடர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 7 ரைடர்ஸ் வச்சுருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா, சச்சின் தன்வர். ஏன் அப்படி அழுத்தி சொல்கிறேன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ் எப்படி நிதின் சிங், தீரஜ், ராம்குமார் மாயாண்டி, சௌரவ் ஃபகர். டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 10 டிஃபெண்டர்ஸ் வச்சுருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஹித், ஆஷிஷ் மாலிக், அனுஜ் கவுடா, அபிஷேக், ரோனக், சாகர் ராத்தி, அமீர் வஸ்தமி, சல்யா, நிதிஷ் குமார், ஹிமான்ஷு யாதவ். இவங்க தான் நம்ம டீமோட டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் தன்வர் தான். எல்லாருக்குமே தெரியும் இவர் எவ்வளோ கொடுத்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 2,15,00,000 கொடுத்து வாங்கியிருக்கு. டாப் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நம்பர் 1 பிளேயர்னா நம்ம சச்சின் தன்வர் தான். கிட்டத்தட்ட நம்ம இவர் வாங்குறது பார்த்தா ரொம்ப போட தான் வாங்கினோம். ஒரு கட்டத்தில் 1,60,00,000 தமிழ் தலைவர்ன்ற பிளேயருக்கு என்டரே ஆகலை. அதுக்கப்புறம் கடைசியாக வந்தாண்டா விநாயகன்ற மாதிரி தான் நம்ம தமிழ் தலைவர்ஸ் கடைசியாக என்ட்ரி கொடுத்தாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா 1,94,00,000 அப்புறம் யாருமே பிட் பண்ணல சச்சினை. தமிழ் தலைவர்ஸோட கடைசியாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் எப்பயும் வச்சு ரிட்டர்ன் பண்ணுவாங்களோ பட்னா பைஸ்ன்னு பயந்து நம்ம டேரெக்டாக 2,15,00,000 தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் சோல்டும் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவர் சச்சினை. அதுக்கப்புறம் எஃப்எம் கடத்தி ரிட்டர்ன் பண்ணிங்கன்னு பட்னா பைஸை பற்றி கேட்டாங்க. பட்னா பைஸ் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மூச்சே வந்துச்சு. தமிழ் தலைவர்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா நரேந்தர் கண்டோலா, சச்சின் தன்வர். இவங்க 2 பேருமே நல்ல ரைடரு. கார்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாகர் ராத்தி, சாகுல் குலியா. கார்னர்னு பார்த்தீங்கன்னா மோஹித்து, அப்புறம் நம்ம அபிஷேக்கு. ஓரளவுக்கு டீம் செட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேராக ஆகிட்டாங்க. ஏன்னா கோச்சிங் பண்ணுறது நம்ம சேர்லா தானே, அதனால் எந்த பயமும் இல்லை. இந்த சீசன் நம்ம கண்டிப்பாக ஃபைனல் போகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இதை பற்றி உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கருத்தை பற்றி. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் 6 டீமை பார்த்தாச்சு. இன்னும் 6 டீம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், பை பாய்.